தங்கமயில் வழங்கும் அட்டகாசமான பிக் பாக்ஸ் ஆஃபர். உங்களுக்கான சிறந்த சலுகையை நீங்களே தேர்ந்தெடுக்க ஒரு வாய்ப்பு. இன்றே விரைந்திடுங்கள். எனக்கெல்லாம் பணம் வாங்கினதே இல்லை. இவ்வளவு படம் பண்ணியிருக்கேன், ஒரு 20 படத்துக்கு இவ்வளவு பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பணம் கேட்டதே இல்லை. காஞ்சிபுரத்துல தான் நல்ல பட்டுலாம் செய்வாங்க. அந்த எடுத்து போடுது, அண்ணா உங்க பொண்ணு கொஞ்சம் கருப்பு தானே, அப்படி இப்படின்னு போடுது. ஒரு புடவை 80,000 ரூபா. கல்யாணம் பண்ண போறப்ப இந்த மாப்பிள்ளையோடைய ரிலேட்டிவ் பாரதி ராஜா வீட்டுக்கு போறாங்க. அந்த சும்மா இல்லாம அவனுக்கு 6 சனினா அர்ச்சனை பண்ணலாம், பேர்ல சனினா என்ன பண்ணுது? ஆமா, இப்ப வர வர நிறைய சாதிக்கணும் இருக்கு, நிறைய எதிரிகள் வர்றாமா. இல்ல நான் எதிரின்னு சொல்றது இந்த ரவுடிகளை சொல்றேமா. மராட்டியில எப்படி ரைட்டா இருக்குமா போட்ட பேரே எனக்கு தெரியாம நான் வந்து ஒரு 10 வருஷமா சுத்துறமா. இயக்குனரா வந்து உங்களுடைய எல்லா படங்களுக்குமே இளையராஜா அவர்கள் தான் வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்க கூட அந்த ஒர்க் பண்ண அனுபவம் எப்படி இருந்தது? காசு இல்லாமலாம் படங்கள் பண்ணிருக்கிறாரு. எனக்கெல்லாம் பணம் வாங்கினதே இல்லை. இவ்வளவு படம் பண்ணியிருக்கேன், ஒரு 20 படத்துக்கு இவ்வளவு பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பணம் கேட்டதே இல்லை. அவாட்டுக்கு நம்ம ரெக்கார்டிங் டேட்டு போடுவோம், வைப்போம், போவோம். அப்படி சாயந்தரமான அவனுக்கு வந்து அதுதான் ரொம்ப ஃபேமஸ். வந்து அங்கே வந்து திருநெல்வேலி இட்லி கடைன்னு ஒன்று இருக்குது, பிரசாத் எழுத்தாப்புல. டேஸ்ட்டுமா அந்த இட்லி, ஒரு கார சட்டிலாம் கொடுப்பாங்க. அதை வந்து ஆர்டர் பண்ணி சின்ன சின்ன வடை, அவ்வளோதான் நான் கொடுத்த சம்பளம். எல்லா படங்களுக்குமே. எதுக்கும் அவ என்கிட்ட காசு கேட்டதில்லை. அடடா, இப்படி ஒரு விஷயத்த வந்து நீங்க சொல்லிதான் எங்களுக்கு வந்து தெரியும். காசே கேட்க மாட்டோம், எதுவும் கேட்க மாட்டோம். அப்புறம் என் டாக்டருக்கு, பெரிய டாக்டருக்கு மேரேஜ் ஏற்பாடாச்சு. காஞ்சிபுரத்துல தான் நல்ல பட்டுலாம் செய்வாங்க. இவனுக்கு காஞ்சிபுரத்துல ஒரு கச்சேரி வருது. அப்ப நான் வீட்டுக்கு போனேன். இந்த காஞ்சிபுரத்துல பார்சாரதின்னு அந்த கைத்தறி இதனுடைய யூனியன் தலைவர் இருக்காரு, அவரை பார்த்தா எனக்கு ஒரு ஃபோன் பண்ண சொல்லு, என் டாக்டருக்கு மேரேஜ் வருது, நல்ல புடவைகள் வாங்கணுண்டான்னு சொன்னேன். அங்கே ஜீவா நிற்கிறாங்க. அப்புறம் நான் எதுக்குடா நம்மளே காசு கொடுத்து வாங்கலாமேங்கிறான் இவன் பேசிக்கிறது. உறவு ஜீவா, அண்ணா என்ன ஒரு நிமிஷம், நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுவோம். நான் போயிட்டு வந்துட்டு இவன் உட்காரான். ஜீவாவும் நானும் பனங்கல் பார்க்கல, அந்த பெரிய கடற்கலமா ஜவுளி ஸ்டோர், அங்கே போகிறோம். எடுத்து போடுது, அண்ணா உங்க பொண்ணு கொஞ்சம் கருப்பு தானே, அப்படி இப்படின்னு போடுது. ஒரு புடவை 80,000 ரூபாமா. போட்டு எடுத்து மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி சட்டை எல்லாம் போட்டு, அண்ணே ஒரு நிமிஷம் அவர்கிட்ட காமிச்சிட்டு வந்துடலாம், அண்ணே உங்களை கூப்பிட்றாரு. டே உனக்கு ஒன்று வாங்கலைங்கிறா. பொண்ணுக்கு வாங்கியிருக்கு, மாப்பிள்ளைக்கு வாங்கியிருக்கு, எல்லாருக்கும் இது உனக்கு வாங்க இல்லை. அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலண்டா, இது வந்து சரி. ஒரு தாய் மாமன் நீ கொடுத்த, அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சு போச்சு. அவனை மாதிரி யாரும் கிடைக்க மாட்டேன். உங்களுடைய படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே அட்டகாசமான சூப்பர் டூப்பர் ஹிட் சார். நிறைய பாடல்கள் இருக்கு. எனக்கு இப்பெல்லாம் சொன்னோடனே வந்துட்டு ஏதோ நினைவுகள்லாம் வந்துட்டு இன்னி வரைக்கும் ரீல்ஸ் எல்லாம் பண்ணி போடுறாங்க இன்ஸ்டாகிராம்ல. அப்படின்னும் போது அந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் அமைக்கும் போது இருந்த சூழல் எப்படி இருந்தது? ஒண்ணு இல்லம்மா, இப்ப எப்படின்னா நம்ம வந்துட்டு சொல்லுவேன், டே ஒரு 4-5 பாட்டு போடுறான்னு சொல்லுவேன். டே நான் சொல்றேன் அப்படி சொல்லுவான். அல்லது அவனுக்கு ஏதாவது ஒரு கேப் இருந்துச்சுன்னா கூப்பிட்டு வீட்டுக்கு மாடி கூப்பிட்டு நல்ல பாட்டுகள் சொல்லுவான். இந்த பாட்டு வச்சுக்கிறோம், அதை பாட்டு வச்சுருவோம். படம் இல்லை என்னடா பண்ணுறதுமா, சரி அது வருண்டாம்பா, அப்போ ரிசர்வ் பண்ணிடுவோம். அதை அப்படியே படம் வரப்போ அதை யூஸ் பண்ணிடுவோம். தைப்பொங்கல் ஒரு படத்தில் ஒரு அருமையான பாட்டு இருக்கு. அந்த பாட்டை ஒரு என் ஃப்ரெண்டு தான் வல்லபன்னு ஒருத்தரை எழுத சொன்னேன். அவன் ஏதோ மலையாள ஸ்டைல் எழுதிட்டான், இவனுக்கு பிடிக்கல. ஆனால் அப்போ அவன் சொல்லுவான், டே உன் ஃப்ரெண்டாகி தொலைச்சிட்டான்டா, 2 திட்டலாம் போல இருக்குடா அப்படின்னு சொல்லுவான். அந்த பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்க, தைப்பொங்கல் படம். அது இந்த பாட்டு தான் ஹிட்டாக இருக்கும் அப்படியே. அப்புறம் நான் அந்த படம் எடுக்க முடியல. என் ஃப்ரெண்டுகிட்டே நீ இதை பண்ணியா, டைரக்ட் பண்ணியா, ஒரு தான் பண்ண விட்டுட்டேன். எனக்கு லைஃப்பில் அந்த பாட்டு இப்போ கேட்டாலும் அழுக வந்துடுமா, அவ்வளோ உருக்கமான ஒரு பாட்டு. என்னைய இந்த இசை கொஞ்சம் பயமுறுத்திக்கிட்டே வரும் எப்போ பார்த்தாலும். நான் ரொம்ப பயந்த படம் நல்லதங்கால்னு ஒரு படம் வந்தது. 7 daughters கிணத்துல போட்டு கொண்டு போடுவான் வறுமையில். அந்த பாட்டை தான் கிழக்கப்பறையில் பாட்டாக வச்சேன். இல்லை பொண்ணு ஒரு புதுசுல தாரரே ரரரே தரரே தாரரே நல்லதங்கால் பாட்டுது. அது என் மைண்ட்ல இருந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவனுக்கு சொல்றேன். உடனே அந்த கிராஃபோன் பிளேட்டை வாங்கிட்டு சொல்லி போட்டு
கிழக்க இதில் புதிய பொண்ணு பூசும் இதில் வளர்த்த மாடு அடிமாட்டுக்கு விற்றுருவான். அதை பார்த்தோன்னே அவன் அழுவான். பிரமாதமாக இருக்குமா அந்த சுச்சுவேஷனில் ஆட்டோமேட்டிக்காக வயசுட்டு ஒரு பாட்டு வந்துடும். அதெல்லாம் கேட்டாங்க. அப்படி நீங்க உங்களுடைய இந்த சின்ன வயசு நட்பு அப்படின்னு சொல்லும் போது பாரதி ராஜா அவர்கள், இளையராஜா அவர்கள் எல்லாம் வந்தாங்க. ஆனா உங்களுடைய ஸ்கூல்ல படிச்சு மணிரத்னம் அவர்களும் என் கூட படிக்கல. பிற்காலத்துல சொல்றப்ப சார் நீங்க படிச்ச ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன்னு சொல்லுவாரு. அப்படி ஒரு ஸ்நேகம். சோ உங்களுடைய அந்த ஒரு ஸ்கூல்ல படிச்ச ஒரு பாண்டா கூட இருக்கலாம். ஆனா 2 பேருக்கு உண்டான ஒரு பந்தம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி வந்துட்டு நீங்க பேசிப்பீங்க? ஏன்னா அவர் வந்து இயக்குனரா பல படங்கள், அவர் வந்து நினைக்கிற தாட் ப்ராசஸே டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னும் போது நான் வந்து இதே கொள்ள ஒரு படம் எழுதியிருக்கேன், அலைபா இது எழுதியிருக்கேன், டும் டும் எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். அப்புறம் பல படங்களுக்கு நான் போவேன். ஆனால் இந்த கன்னத்தில் முத்தமிட்டால் படம் நான் தான் எழுத வேண்டியது. என்னதான் கன்னத்தை முத்தமிட்டால் வந்து தவற விட்டாலும் அலைப்பாயுதே அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்றது டிஃப்ரெண்டான ஒரு கதையே வந்து ஒரு மாதிரி அப்ப இருந்த லைக் மக்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியா இருந்திருக்கும். அதை நீங்க சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சு பயந்துட்டியா உயிரே போயிடுச்சு அப்படிங்கிற சீன்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு ஃபீலிங்கா இருக்கும்ல. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் நீங்க யோசிக்கும் போது அதுக்கான கதையெல்லாம் நீங்க வந்து எழுதும் போது எப்படி இருந்தது? எனக்கு தெரிஞ்ச இவ்வளவு ரைட்டர்கள் அந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு டைரக்டர் இருக்காங்க. மணிதாமா கரெக்டா கதையை சிந்திக்கிறாள். அதுல இந்த படம் அலைபாயுதே படம் முடிஞ்ச பிறகு படத்துல வந்து என்னை பார்க்க கூப்பிட்டாரு அலைபாயுதே. ஏன்னா நடுவுல கதை கொடுத்துட்டா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு ரைட்டர் இது ஜன்னல்ல இருந்து எடுக்கலாம் பாரு, ஒருத்தர் கதவுல இருந்து அவங்கள உள்ள போயிடக்கூடாது. ஒரு கதை நல்லா கொடுத்துடும், அசைக்க முடியாது கொடுத்துடும். அந்த மாதிரி இது பண்றப்ப மணி வந்து ஒரு நாள் சார் ஒரு படத்தை ஃபுல்லா பாத்துருங்க, சென்சார் போகுது அப்படி படம் பார்த்துக்கிட்டே இருங்க. ஷாலடி அப்பா பேர் ஆர் செல்வராஜன் போட்டுருக்கு. மணி என்ன சமாச்சாரம், காலத்தில் இந்த படம் உங்க பேர் சொல்லணும், அதனால அந்த கேரக்டருக்கே உங்க பேர் வச்சு ஆர் செல்வராஜன் இருக்குமா படத்துல. அதுக்கப்புறம் மணி ஃபெஸ்டிவல் போயிட்டாரு இந்த படத்தை எடுத்துட்டு. கேன்ஸ் ஃபெஸ்டிவல்ல ராத்துல எனக்கு போன் அடிக்குது. என்னடா அந்த நம்பர் வந்து தெரியல, ஃபாரின் நம்பர் எனக்கு தெரியல. அப்புறம் சும்மா தான் ட்ரை பண்ணி பார்ப்பான்னு அடிச்சா லைன்ல மணி இருக்காரு. சார் தூங்கிட்டீங்களா சார், நீங்க என்ன நல்லா தூங்கலாம் நாளைக்கு. என்ன சார் ஃபெஸ்டிவல்ல நம்ம படத்தை எல்லாம் புகழ்ந்துட்டாங்க அலைபாயுதைய. அதுல ஒரு ஓல்டு லேடி மேடம் உங்க பேர் எல்லாம் கேட்கிறாரு. இந்த மேடம் இவங்க வந்து இந்த மாதிரி இதில் ஐரோப்பாலேருந்து வந்திருக்காங்க. அவங்க மீட்டிங்ல சொல்றாங்க அலைபாயுதே சூப்பர் ஃபிலிம், மணிரத்னம் கூட ஒரு யங் பாய் இருக்கான், அதனாலதான் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா டியூன் கிடைச்சது அப்படின்னு உங்களை யங் பாய்ன்னு சொல்றாங்க சார். உங்களுக்கு எனக்கு 10 வயசு வித்தியாசம் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னா உண்மையிலேயே உங்களுடைய அந்த ஒரு யங்கர் செல்ஃப் இருக்காங்கல்ல, நீங்க ஒரு கதாசிரியரா சினிமால சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல எதுவுமே இல்லாம கிளம்பி வந்தீங்க இல்லையா சென்னைக்கு. இப்போ இவ்வளவு வருஷ கலை பயணம், திரை பயணத்துக்கு அப்புறமா திரும்பி பார்த்து அந்த ஒரு யங் பாய் கிட்ட நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு இத்தனை வருஷம் ஜேர்னில என்ன சொல்லுவீங்க? ஒரே மேடம் தான், லைஃப்ல பயப்படவே பயப்படாது. ஒண்ணு தெளிவா நிக்கணும், இதுதான் சினிமா தான். தெரியாத மாதிரி என்ன சொந்தக்காரங்க பூரா மதிச்சு பால் பண்ணையில சைக்கிள் பேசி ஓட்ட கூட போயிட்டாங்க. இவன் உருவிட மாட்டான், சினிமா கதை எந்த காலத்துல வர்றது, அப்ப மாதிரி சொத்தளிச்சிருவான், போடா அதுக்காக தான் சொல்லாம நான் ஓடி வந்துருவேன். சொன்னா பிடிச்சிக்கிருவாங்கன்ட்டு எல்லாருக்கும் சொல்ற ஒரே விஷயம் தைரியமா நிக்கணும், பெரியவர்களுக்கு அன்பு காட்டு, அவ்வளவுதான். இந்த சாப்பாடு கண்ணுக்கு முன்னாடி வரவே கூடாது. ஏன்னா காலையிலுக்கு சாப்பிட மாட்டோமா, மத்தியானம் கொஞ்சம் கஞ்சி சாப்பிடுவேன், நான் ஃபுட்டை கரெக்ட் பண்ணிடுவேன். அதுக்கான ஒரு இதே கிடையாது, வறுமை பசிலாம் கிடையாது. போராடுவோம், ஜெயிப்போம், அவ்வளவுதான். இது வந்து திரும்பி பார்க்குற மேட்டரை மட்டும் நான் வச்சுக்கிற மாட்டேன். ஐயோ நம்ம லைஃப் அழிஞ்சே போயிடும், இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன். ஐயோ நம்ம வந்து நேரம் பார்த்து போய்கிட்டே தான் இருக்கணும். நம்ம ஷேடா கூட நம்ம பாத்திரக்கூடாது, அது எப்படி வேணாலும் கிளம்பலான்னு வரட்டும், அது நாம நேரடியா போறோம், ஜெயிக்கிறோம். இப்போ யங் பாய்க்கு நீங்க சொல்ல வேண்டாம், பட் ஆனா உங்களுடைய ஃபியூச்சரா இருக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்ற ஓல்டர் பாய்னும் கூட சொல்ல முடியாது, பட் ஆனா உங்களுடைய ஒரு ஃபியூச்சர் செல்ஃபுக்கு நீங்க இப்போ இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா. ஆமா, இப்ப வர
நிறைய சாதிக்கணும் இருக்கு, நிறைய எதிரிகள் வர்றாமா. இல்ல நான் எதிரின்னு சொல்றது இந்த ரவுடிகளை சொல்றேமா. தொழில்ல பிரமாதமான கதைகள் எழுதுறாங்க. அடப்பாவி இவரை போடு தள்ளண்டா, அது இவ்வளவு அருமையா கதை இப்படி வருதுமா. எனக்கு கதை பல ரைட்டர்கள்லாம் கலங்க வச்சுருவாங்க. அப்படி கன்னடம் அந்த இதுல மராட்டியில எப்படி ரைட்டர்கள்மா. ஒருத்தன் பேரே எனக்கு தெரியாம நான் வந்து ஒரு 10 வருஷமா சுத்துறமா. ஒருத்தன் திருடுவதற்கு ஒரு திருமண வீட்டுல நுழையிறான். அங்க பூரா பேச்சுலர் பார்ட்டி நடக்குது. மாடியில பொண்ணு இருக்கா, புருஷன் வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இவன் திருட போனவன் மாடிக்கு போயிடுறான். அமைதியா இருக்கு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் நைட்டுக்காண்டி ரெடியா இருக்கு. அந்த பொண்ணு ஃபுல் நகை போட்டு படுத்திருக்கா. ஒரே பொண்ணு தான் உள்ள இருக்கா. போனவன் அப்படி மெல்ல போய் அந்த கம்மலை தொட்டான், ஜிமிக்கிய. புருஷன் தான் தொடுறான்னு அந்த வெயிட் பண்றா. புருஷனுக்கு தொடுறது திருடன்னு தெரியாது. புருஷன் தான் தொடுறான்னு கம்மலை இப்படி தூக்கி கொடுக்குறா. இவன் கழட்டி இந்த கம்மலை கழட்டுறான், அதை கழட்டுறான், இதை கழட்டுறான். கடைசிய தாலியை கழட்டுறப்ப வேண்டாமேங்கிறான் திருட. கீழே இருந்த ஹஸ்பண்டா மேல போடா, இங்க விளையாண்டுக்கிட்டே போடா போடான்னு அவன் மேல வந்து கதவை திறக்கிறாமா. பொண்டாட்டி தாலியை ஒருத்த பிடிச்சி நிற்கிறான். அவ அப்படி பார்த்துட்டு இருக்கா. இவன் ஷாக் ஆனவன் ஜம்ப் ஆகி போயிட்டான். இந்த பொண்ணு வாழ்க்கையே சதஞ்சு. நீ தாண்டி அவனை வர சொன்ன, நீ தான் இது பண்ண, புரியுதாமா. லிங்க் வச்சுட்டாங்க தப்பு தப்பா வச்சு. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த கதையை நான் வந்து எங்க படிச்சேன், நாகாலாண்டில் படிச்சேனா. என்ன ஒரு கதைமா, என்ன தூக்க விடாம பண்ணுதுமா. அதான் எதிரிகள் அற்புதமா சிந்திக்கிறாங்கம்மா ஒவ்வொருத்தரும். ரொம்ப அருமையா இருக்குது. தமிழ் சினிமாக்கு முதல்ல இசைஞானி இளையராஜா அவர்களை வந்துட்டு அப்போ வெறும் இளையராஜாவை அறிமுகப்படுத்தி அவர் இசையமைச்ச பாடல்களே வந்துட்டு உங்களுக்கு சில பாடல்கள்லாம் ரொம்ப ஃபேவரட்டா இருந்திருக்கும் இல்லையா. உங்களுக்கு அவர் தனியா இசையமைச்ச பாடல்களா இருக்கலாம், இல்ல அவரு போட்ட பாடல்களா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு உங்களை வந்து மனம் கவர்ந்திருக்கும் இல்லையா. அது பத்தி தீபம்னு ஒரு படத்துல வசந்த கால கோலங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு, அப்படி ஒரு உருக்கமான பாட்டுமா. அதே மாதிரி அந்த அழகிய கண்ணேன்னு ஒரு பாட்டுக்குள்ள நம்ம உதிரி பூக்கள், இது ரெண்டும் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எனக்கு பாட்டுல ஒரு நான் தூங்குற வரைக்கும் ஏதாவது பாட்டு போய்கிட்டே இருக்கும். ஹிந்தி பாட்டு போகும், அப்படியே போயிட்டே இருப்போம்மா. பாட்டு தான் உண்மையிலே வந்து அன்னைக்கிளி பொன்விழா தொட்டு இந்த ஒரு இன்டர்வியூ, இந்த ஒரு நேர்காணல வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம படம் சார்ந்தும் சரி, உங்களுடைய பயணங்கள் சார்ந்தும் சரி, இளையராஜா அவர்களுடைய பயணங்கள் எப்படி இருந்தது, உங்களுடைய பாரதிராஜா அவர்களுடைய, அண்ட் இப்போ வந்துட்டு மணிரத்னம் சார் அவர்களுடைய, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து தொடர்ந்து நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம். அண்ட் இது எல்லாமே வந்து எங்களுக்காக அப்படி அந்த ஒரு டிராவல்ல கூட்டிட்டு போனதுக்கு ரொம்ப 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 நன்றி. ரொம்ப நன்றிமா எல்லாருக்கும். தங்கமயில் வழங்கும் பிக் பாக்ஸ் ஆஃபர். தங்கத்துக்கு வெள்ளி சேதாரத்தில் தள்ளுபடி. 1 கிராம் தங்கம் வாங்கினால் 400 ரூபாய் வரை தள்ளுபடி என வகை வகையான ஆஃபர். இச்சலுகை ஜூன் 1ஆம் தேதி வரை மட்டுமே.